अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजिच्छेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं இதுல முதல் ஸ்லோகத்துல வஸ்து நிர்தேசமா நம் சம்பிரதாயத்துல 4 கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் பகவத் விஷயம் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம்னு கிரந்த சதுஷ்டயங்கள் சொல்றாளே அந்த 4வதையும் இது பிரதிபாதிக்கிறது காண்பிக்கிறது நமக்கு அப்படின்னு அனுபவிச்சுட்டு அதை அனுபவிக்கிறதுக்காக ரகசியத்ரயசாரம்ன்றது என்ன சொல்லப்படுறது அதுல அந்த ரகசியத்ரயமா இருக்கக்கூடிய திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம்ன்ற 3 மந்திரங்கள்ல என்ன சொல்லப்படுறது அப்படின்றத சுவாமி தேசிகன் ரகசியத்ரயசாரத்துல சாதிச்சிருக்காரு. அது 4 பாகமா இருக்குது. அர்த்தானுசாசன பாகம், ஸ்திரீகரண பாகம், பதவாக்கிய யோஜனா பாகம், சம்பிரதாய பிரக்ரியா பாகம். அதுல மற்ற பாகங்களை பத்தி 4-3 அதிகாரம் இருக்கிறதுனால அது சுலபமா அது ஒரு மாதிரி பார்த்துட்டோம். இந்த 22 அதிகாரம் இருக்குது அர்த்தானுசாசன பாகம். இந்த அர்த்தானுசாசன பாகம் என்ன சொல்றது அப்படின்றத பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் சுலபமா இந்த விஷயங்களை இந்த பதம் காண்பிக்கிறது அப்படின்றத பூர்வத்தை போல, அதாவது பகவத் விஷயத்திலேயோ கீதா பாஷ்யத்துக்கோ ஸ்ரீபாஷ்யத்துக்கோ நாம இது குறிப்பிடுறத பார்த்த மாதிரி அதையும் அனுபவிக்கலாம். முதல்ல அர்த்தானுசாசன பாகம் 22 அதிகாரம், மீதி 10 அதிகாரம் 4-3-3ன்றதை 3 பாகத்தை பார்த்துட்டோம். இந்த 22 அதிகாரத்துல நமக்கு அர்த்தத்தை அனுசாசனம் பண்றது, இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் இருக்குது, இதை தெரிஞ்சுட்டு நாம அதன்படி நடக்கணும் அப்படின்றது. முதல் அதிகாரத்துல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அதாவது உபோத்காத அதிகாரம் அப்படின்னு அதுக்கு பேரு. உபோத்காதம்னா ஒரு முன்னுரை. அந்த முன்னுரையில என்ன சொல்றதுன்னா, இங்க இருக்கக்கூடிய பத்த ஜீவன் இருக்கானே, இவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஆச்சாரியனை பெற்று வரநியாசத்தை பண்ணிட்டான்னா, ஆச்சாரியனை பெற்றாலே ஆச்சாரியனை பெற்று வரநியாசத்தை பண்ணிட்டான்னா இவன் பிறர்க்கரியதான ஜீவனுக்கே அசாதாரணமாக எப்பவுமே உண்டானதான அந்த மோட்சம்னு சொல்லக்கூடிய இடத்துல வைகுண்டத்துல அந்த எம்பெருமானுடைய நித்திய நிரதிசய கைங்கரியத்தை ஓய்வில் காலமெல்லாம் உடனாய் மன்னி பண்ணுவன், வழிவிலாது பண்ணுவன் அப்படின்றத சொல்றது. ஆரம்பிக்கத்தேவே பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஷ்ச புண்ணியகிருத்து ஆச்சாரிய வத்தையா முக்தௌ அப்படின்னு தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் அப்படின்றது. அதனால ஆச்சாரியனை நாம பெற்றிருக்கணும். ஆச்சாரியனை பெற்றுட்டு சில பேருக்கு தனக்கு பரநியாசம் பண்ணிக்கணும்னு கூட தெரியாது. ஆச்சாரியனே பாவம் பண்ணி வைப்ப, இவன் இவ்வளோ அஜாத சத்ருவா இருக்கானே அப்படின்னு. அதனால ஆச்சாரிய கட்டாட்சத்தினால பரசமர்ப்பணத்தினால நாம உயர்ந்ததான இந்த மோட்சத்தை பெறுவோம். இப்படி நீச்ச பிறவிய விட்டு மோட்சத்துக்கு போவோம் சொல்றோம். அதுதான் உபோத்காத அதிகாரம். அதாவது பெருமாளுடைய திருமால்
திருமார்புல எப்படி கௌஸ்துபம் இருக்குதோ அத போல நாமும் அந்த திருமார்பு திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிதயம் மறுவிடம் என்ன அப்படின்னு நாம் அந்த மாதிரி அங்க போய் வர்த்திப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம். எவ்வளவு பாப்பியா இருந்தாலும் அவன் மோட்சத்துக்கு பிரவர்த்திய பண்ணி மோட்சம் பெறுவன் அப்படின்றதுதான் சாரம். இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லலாம். அப்படி இல்லை, அதான் ஆத்மாவை பத்தி தன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுண்டு ஆச்சாரிய அனுகிரகத்தினால அந்த உபாயத்தை பத்தியும் தெரிஞ்சுட்டு பலத்தை பத்தியும் தெரிஞ்சுட்டு அந்த பலார்த்தியா இருந்தோம். ஆக மொத்தத்துல இப்படி நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் அப்படின்னு இருக்கக்கூடியவன் இங்க என்னாலும் அப்படியே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஸ்திதியில இருக்கிறவன் ஆச்சாரியன் பெற்றத்தினால அத்தியாச்சரியமா அவனுக்கு இதுல இருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போறான். அதி விலட்சணன் ஆறான். அத்தியாச்சரியமான கைங்கரியத்தை நித்தியமா இவனுக்கு உண்டான கைங்கரியத்தை அவன் பெறறான். இவனுக்கு ஏற்கனவே உண்டான கைங்கரியம் தான், ஆனா அனாதி காலமா இழந்துட்டு இருக்கான், அது பக்கமே போகல. ஆனா அப்படி இருக்கக்கூடியவன் எல்லா பாபங்களையும் விடுத்து அத்தியாச்சரியமான முறையில அங்க போய் அந்த கைங்கரியத்தை பண்றான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த உபோத்காத அதிகாரம். அதுக்கப்புறம் இதை எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறது, எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது? சாஸ்திரங்கள் 4 வேதம்ன்றா, அப்புறம் ஸ்ருதின்றா, அதுன்றா இதுன்றா, இத்திகாசம் புராணம் அப்படியே ஒண்ணு போனாக்கா அங்கங்க ஒண்ணு சொல்றது, ஏதோ சொல்றது, தலை சுத்துறது. இது எதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன சர்வம் அஷ்டாட்சராந்தம், எல்லாம் அஷ்டாட்சரத்துல இருக்கு. 4 வேதமா, இத்திகாசமா, புராணமா எல்லாம் அஷ்டாட்சரத்து உள்ள இருக்குது அப்படின்னு சொல்ல பெருமை இந்த அஷ்டாட்சரம் இருக்குதே அது அதை விவரிக்கக்கூடிய பயமந்திரம். அதுக்கப்புறம் அந்த சரணாகதி, அதான் அஷ்டாட்சரத்தில் சொல்லப்பட்ட சரணாகதியை விவரிக்கக்கூடியது துவயமந்திரம். அந்த சரணாகதியை விதிக்கக்கூடியது சரமஸ்லோக மந்திரம். இப்படி அதுக்கு உண்டான இது அஷ்டாட்சரத்துல சொல்லிடுறது, அதை விவரிச்சு அனுஷ்டானம் பண்றது எப்படின்றத துவயம் சொல்றது. எப்படிப்பட்டவன் இந்த சரணாகதியை பண்ணணும், யாருக்கு அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்டவன் இந்த சரணாகதியை பண்ணு, இன்னதுக்காக பண்ணு அப்படின்றத சொல்றது சரம ஸ்லோகம். ஆகிய இந்த 3 தான் பிரதானம், நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்படின்றது சார நிஷ்கர்ஷாதிகாரம் அப்படின்னு 2வது அதிகாரம். முதல்ல உபோத்காத அதிகாரம், அப்புறம் சார நிஷ்கர்ஷாதிகாரம். இதுல அந்த சாரத்தை நிஷ்கர்ஷம் பண்றது. இப்போ இத மொத்தம் சொல்லிண்டே போகல, ஏன்னா அதுக்குள்ளே நமக்கு மறந்துட்டலாம். திருப்பி இது பண்ணணும். அதனால இப்பவே சொல்றேன். முதல் அதிகாரம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்ன, நாம இப்படி அழுந்தி கிடக்கிறவன் இந்த சம்சாரத்துல மீளவே முடியாத, கரையே தெரியாம சம்சாரத்துல அழுந்தி கிடக்கிறவன் உயர்ந்ததான மோட்சத்தை, நமக்கு உண்டான மோட்சத்தை இதுகாரும் நாம அதை அனுபவிக்காத இந்த மோட்சத்தை இப்ப நம்மால ஆச்சாரியனை பெற்றதுனால பெற முடியும், ஆச்சாரியனை பெற்று பெற முடியும். அந்த உயர்ந்ததான விலட்சண அதிகாரியா ஆயிடும் அப்படின்னு சொல்றது. என்னது விலட்சணமா நாம ஆயிடும். பாப்பமே நமக்கு மொத்த பாப்பமும் போய் நித்தியசூரி பரிஷத்துல நாமும்
ஒத்தனா இருப்போம் அப்படி அத்தியாவசியமான சொல்லுவதற்கு அரிதான அனிர்வச்சனீயமான அதி விலட்சணமான தன்மை நாம பெறுவோம் அப்படின்னு உபோத்காத அதிகாரம் சொல்றத அந்த உபோத்காத அதிகாரத்தை காமாபி அப்படின்னு சொல்றது. விலட்சணமா, ஆச்சரியமா, அனிர்வச்சனீயமான்னு அதுக்கு அர்த்தம். நாம இன்னைக்கு படாத பாடுபட்டு பாப்ப குதியில அப்படியே இருக்கும். ஆனா நமக்கு இந்த மாதிரி விலட்சணமா சொல்ல முடியாத பெருமையான கைங்கரியம், விசேஷ கைங்கரியம் கிடைக்கிறது அப்படின்னு இருக்குது. அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய உபோத்காத அதிகாரத்தை அந்த கமபி அப்படின்னு சொல்லக்கூடிய அனிர்வச்சனீயம், விலட்சணம் அப்படின்னு காண்பிக்கக்கூடியதான அதிகாரம். அந்த பதம் இந்த அதிகாரத்தை சூச்சிப்பிக்கிறது. அதே மாதிரி கடல் போலதான இந்த கிரந்தம் இருக்குது, கிரந்தங்கள்லாம் இருக்குது, வேதங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை. இதுல எது அப்படின்னா சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படின்னு அதுதான் முதல். எல்லாத்துக்கும் முதலா இருக்கிறது அதுதான். அந்த முதல, அதாவது முதல்னா என்ன அர்த்தம்? அதனுடைய விவரணம் தான் மற்றதெல்லாம் அர்த்தம். அந்த இப்போ பயிர் வைக்கிறதா இருந்ததுன்னா அந்த முதலை போட்டாக்கா உடனே அது நிறைய வரும். இப்போ வியாபாரத்துல கூட முதல் வச்சா அதுக்கப்புறம் அது பன்மடங்கா பெருகிறது இல்லை. அது போல சாஸ்திரங்கள்லாம் பகுவா இதுல இருந்துதான் எல்லாம் இதுதான் சுருக்கமா வச்சிருக்குது. அதனால இது முதல் அப்படின்றதுனால என்ன அர்த்தம்? இதுதான் முதல், இதுல இருந்துதான் எல்லாம் உண்டாரு. அதனால எல்லாம் உண்டாடுறதுனால ஒரு விதையிலேருந்து ஒரு மரம் உண்டாதுன்னா அந்த மரத்தினுடைய தன்மை மொத்தம் அந்த விதையில இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பூமியோ நீரோ மற்ற வளங்களோ எல்லாம் எல்லாத்துக்கும் சாதாரணம். அரச மரத்துக்கும் சாதாரணம், ஆலமரத்துக்கும் சாதாரணம், மரத்துக்கும் சாதாரணம் அங்க இருக்கிற பூமியெல்லாம், பூமி ஜலம் இத்தியாதிகள்லாம். ஆனா அந்த விதை இருக்குது சின்னதா, அந்த விதையிலேந்து தான் அந்த மரம் அப்படி உண்டாருது. ஆலமரம் உண்டாருதும் ஆலம் விதையிலேருந்து, அரச மரம் உண்டாருதும் அரச விதையிலேருந்து. அப்படின்றதுனால அதுதான் முதல். சரிதானே? அப்போ அதுதான் ஆதியில இருக்கக்கூடியது. முதல்ன்றது ஆதி அப்படின்னு அர்த்தம். முதல்ன்றது ஆதி. இந்த சாரமா இருக்குது. சார நிஷ்கர்ஷத்துல என்ன சொல்றதுன்னா அஷ்டாட்சரம் தான். சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படின்னா அஷ்டாட்சரத்திலேருந்து தான் எல்லாம் விதியது. அஷ்டாட்சரம் எல்லாத்தையும் தன்னிடத்துல சுருக்கமா வச்சுட்டு இருக்குது. விதை எப்படி வச்சுட்டு இருக்குதோ விதல் தான் முதல் விதை தான் முதல். அந்த மாதிரி அஷ்டாட்சரம் தான் முதல். அதனால இந்த சார நிஷ்கர்ஷாதிகாரம் அப்படின்னு சொல்றது ஆதி, ஆத்யம் அப்படின்னு சொல்றது அந்த பதம் காண்பிக்கும். கமப்பின்றது நாம விலட்சணமா போறோம். இப்ப நாம ரொம்ப அல்லல் படுறவனா இருக்கோம். இந்த அல்லல்லாம் நீங்கி அதி விலட்சணம்னா நாம ஆரமே அந்த விஷயத்த சொல்றது உபோத்காத அதிகாரம். அதனால அந்த கமப்பின்ற பதம் உபோத்காத அதிகாரத்தை சொல்றது. ஆத்யம், ஆதி அப்படின்றது ஆதின்னா முதல்னு அர்த்தம். முதல்ல இருந்துதான் மற்றதெல்லாம் அதான் எல்லாம் உண்டாருது. அப்போ அந்த முதலா இருக்கக்கூடிய சார நிஷ்கர்ஷம் பண்ணிருக்குதே அஷ்டாட்சரம், அதான் இந்த சார நிஷ்கர்ஷ அதிகாரத்துல சொல்லப்பட்டது ஆதி, முதலா இருக்கக்கூடிய. அதனாலதான் அதுக்கு மூல மந்திரம்னு கூட பேரு. மூலம்னா முதல், எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது. அந்த அஷ்டாட்சரத்தை மூல மந்திரம்னு சொல்றது.
திருமந்திரம்னு சொல்றது உண்டு. அதனால மூல மந்திரம். அப்படிப்பட்ட மூலம்னா முதல்னு அர்த்தம். இப்படி மூலமா இருக்கக்கூடியது ஆத்தியம் பதம் காண்கிறது. காப்பியாத்தியம். அதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடிய இந்த அஷ்டாட்சராதிகள் ரகசிய திரயம் இருக்குதே, இது என்ன நமக்கு போதிக்கிறது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அததான் 4 அதிகாரங்கள் சொல்றது. என்ன 4 அதிகாரங்கள் அப்படின்னு சொன்னா, பிரதான பிரதிதந்திராதிகாரம், அர்த்த பஞ்சகாதிகாரம், தத்துவத்ரய சிந்தனாதிகாரம், பரதேவதா பாரமாட்சதிகாரம் அப்படின்னு இந்த 4 அதிகாரங்கள் நமக்கு முக்கியமான விஷயத்தை சொல்றது. இந்த 4 அதிகாரங்கள் அப்படின்னா இந்த முக்கியமான விஷயத்தை அந்த ரகசியத்திலையும் சொல்றதுன்றதுதான் இந்த 4 அதிகாரமா சொல்றது. எப்பவுமே அது ஞாபகம் வச்சுக்கணும். ரகசியத்திரயத்துல இந்த 4 அதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படியே இருக்கு. அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரதிதந்திரம் அப்படின்னு சொன்ன அசாதாரணமான அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். பிரதிதந்திரம்னு சொன்னா அசாதாரணமான அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்முடைய சித்தாந்தத்துக்கு அசாதாரணமான அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை மற்றவாழ்னா ஒத்துக்க மாட்டா. மோட்சம்னு ஒரு வைகுண்டம் இருக்குது அப்படின்றத, மோட்சம்ன்றத எல்லாரும் சொன்னா கூட அந்த மோட்சம்ன்றது எப்படிப்பட்டதுன்றது சொல்லச்சே, வைகுண்டம்னு ஒரு ராஜதானி இருக்குது, அங்க பெருமாள் இருக்கார், அங்க போய் நாம கைங்கரியம் பண்றோம், நித்திய சூரியர்கள்லாம் இருக்கா, அவளோட கூட போய் கைங்கரியம் பண்றோம் அப்படின்றத யாரும் ஒத்துக்க மாட்டான் நம்ம தவிர. அது பிரதிதந்திரமான அர்த்தம். மற்ற சித்தாந்திகள்லாம் ஒத்துக்க மாட்டான். அது பிரதிதந்திரம். இந்த மாதிரி அதே மாதிரி பிரம்மம் பரமாத்மா அப்படின்றது ஸ்ரீயபதி ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத யாருமே ஒத்துக்க மாட்டா. பிரம்மத்தை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வர்ணிப்பான். அது பிரதிதந்திரம். அது பிரதிதந்திரம். பிரதிதந்திரம்னா நமக்கே அசாதாரணமான இது. அதுலயும் பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னு இங்க சொல்லப்படுது இந்த அதிகாரம். அதனால இந்த திருவஷ்டாட்சரம், இந்த ரகசியத்திரயம் எதை சொல்றது நமக்குன்னா, நம்முடைய சித்தாந்தத்துக்கு அசாதாரணமான அர்த்தத்திலையும் பிரதானமா இருக்கிறத சொல்றது. பிரதானமா இருக்கிறது என்னது அப்படின்னு சொன்னா, சரீராத்ம பாவம் தான் பிரதானம். நாம சேத்தனா சேத்தனமான பிரபஞ்சம் சரீரம், எம்பெருமானுக்கு சரீரம். எம்பெருமான் இந்த சேத்தனா சேத்தன பிரபஞ்சத்தை சரீரமா வச்சுட்டு அது உள்ள அந்தர்யாமியா அவன் உறைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுதான். எம்பெருமானுக்கும் நமக்கும் என்ன, இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சம் சரீரம், எம்பெருமான் சரீரி அப்படின்றத சொல்றது. அதுதான் பிரதான பிரதிதந்திரம். அதே இந்த ரகசிய திரைசாரம் காட்டுறது. இந்த ரகசிய திரைசாரம் காட்டுறது அப்படின்னு சொல்றது. எப்படின்னு சொன்னா, நாராயண சப்தம் காட்டுறது. அப்ப இன்னும் நிறைய இருக்குது, சுலபமா சொல்றேன். நாராயணாம் அயனம் நாராயணா அப்படின்னு. நாராயணாம் அயனம் நாராயணம், அதாவது நாரங்களுடைய இருப்பிடம் நாராயணன். ஒரு அர்த்தத்தை மாத்திரம் சொல்லுவோம்.
நாரங்கள்ன்றது என்ன? அது நாரங்களுக்கு இருப்பிடம் நாராயணன் சொல்லிட்டோம். நர சம்பந்தினோ நாராகா, நரனுடைய சம்பந்தம் பெற்றதெல்லாம் நாராயணன் அப்படின்னு சொல்றது. நரன்றது யாரு அப்படின்னா ஜன்னுன் நாராயணோ நரஹா அப்படின்னு சஹஸ்ரநாமத்துல படிக்கப்படுறது. அதனால நரன்றது எம்பெருமான், எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்றதெல்லாம் நாரம். அந்த நாரங்களுக்கு இருப்பிடம் நாராயணன். அதனால இப்படி எம்பெருமானுடைய சம்பந்தத்தை சொல்லி எம்பெருமான் தான் ஷரீரி, நாமெல்லாம் ஷரீரம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னு பேர். இந்த ஷரீராத்ம பாவத்தை பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஷரீராத்ம பாவத்தை ஒரு சித்தாந்திகளும் ஒத்துக்கிறது இல்லை, நாம தான் ஒத்துக்கிறோம். அதுதான் பிரதானமான பிரதிதந்திரம். இதுதான் எல்லா பிரதிதந்திரத்துக்கும் அடிப்படை. அதனால சரீராத்ம பாவம் தான் அடிப்படை. இப்போ வைகுண்டம் அது இதெல்லாம் சொன்னமே, அதுக்கெல்லாம் இதுதான் முதல் அடிப்படை. அதனால இப்படி இருக்குது. அதை சொல்றது, அது முதலா சொல்றது. அதுக்கப்புறம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு. அந்த அர்த்த பஞ்சகத்தை இந்த திருவஷ்டாட்சராதிகள் ரகசியத்திரையும் சொல்றது. அது எங்க சொல்றது? அந்த அர்த்த பஞ்சகம்ன்றது மாத்திரம் என்னன்றதை நாம பார்ப்போம். பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ய பிரத்யேகாத்மனः பிராப்தி உபாயம் பலஞ்சைவ ததா பிராப்தி விரோதிச்சா வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணக்காக அப்படின்னு சொல்றது. எல்லா வேதங்களும் இதிகாச புராணங்களோட கூட எல்லாமே சொல்றது என்னதுன்னா இந்த 5 விஷயம்தான். பிராப்திய பிரம்மணோ ரூபம், நாம அடைய வேண்டிய பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன? பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா, அடையப்படுற நாம் இருக்குமே பிரத்யேகாத்மா ஜீவாத்மா, இதனுடைய ஸ்வரூபம் என்ன? அதை அடையறதுக்கு உண்டான வழி பிராப்தி உபாயம், அடையறதுனால வரக்கூடிய பலன் பலம் செய்வா ததா பிராப்தி விரோதிச்சா, அப்படியே விரோதின்னு சொல்றது. இத்தனை நாளா நாம ஏன் அடையல, என்ன விரோதியா இருந்தது அப்படின்னு. பிராப்தி உபாயம் பலன் செய்வ ததா பிராப்தி விரோதிச்சா அப்படின்னு. இதுதான் எல்லா வேதங்களும் இதிகாச புராணங்களும் சொல்றது அப்படின்னு சொல்றது. அதனால மூலமான இந்த திருமந்திரமும் அத ரகசியத்திரயமும் அத சொல்றது அப்படின்னு பிரதான பிரதிதந்திரத்துக்கு அப்புறம் இந்த அர்த்த பஞ்சகாதிகாரத்தை வச்சார். இப்படி அர்த்த பஞ்சகங்களை தெரிஞ்சின்றாலும் உபனிஷத்துல ஒரு விதமா சொல்றது. இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விதத்துல, அதாவது அநேகம் பேருக்கு தெரியும். திருவாய்மொழி தெரிஞ்சவாளுக்கெல்லாம் திருவாய்மொழி தனியன் தெரியும். மிக்க இறநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேரோன் யாழினிச வேதத்தியல்னு திருவாய்மொழியில இந்த 5 சொல்றது. பிராப்திய பிரம்மணோ ரூபம் அப்படின்றது தான் மிக்க இறநிலையும், பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனகான்றது தான் மெய்யாம் உயிர்நிலை, பிராப்தி உபாயம் அப்படின்றது தான் தக்க நெறியும் அப்படின்றது, அதுக்கு தகுந்ததான நெறி மார்க்கம். தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் ததா பிராப்தி விரோதிச்சா அப்படின்னு சொல்லிச்சு. வாழ்வினையும் இங்க என்னது, பிராப்தி உபாயம் ஆன உடனே பலம், அதுக்கப்புறம் தான் விரோதியை சொல்லிட்டு அங்க மாத்தி சொல்லிடுது. மாத்தி சொன்னதுனாலையும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதாவது
இங்க பிராப்தி உபாயம் பலம் செய்வ ததா பிராப்தி விரோதிச்சான்னு சொல்லிட்டு அங்க சொல்லச்சே ஊழ்வினையும் வாழ்வினையும் முதல்ல ஊழ்வினையை சொல்லிட்டு அப்புறம் வாழ்வினை. ஏன்னா நாம ஊழ்வினையில தான் இங்க இருந்துட்டு இருக்கோம். அதனால இதை சொல்லிட்டு வாழ்வினைய அது சொல்றது, இத சொல்லிட்டு வாழ்வினைய அது சொல்றது. ஏன்னா அதுதான் நாம அங்க அடைஞ்சு நிரந்தரமா இருக்க போறோம். ஆழ்வார் பிறந்தார் உயர்ந்தே, இங்க பிறந்தவ அப்படி உயர்ந்து பிறந்திருக்கா அங்க போறா மாதிரி அப்படின்னு சொன்னதுனால இங்க இங்க மட்டத்துல பிறந்தவாள் உயர்ந்து போறதுக்காக தான் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்றேன். அவாவிலந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவிலந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. அண்ணா அவள்லாம் உயர்ந்தே பிறந்தவா, உயரத்துக்குன்னு பிறந்தவா, அதாவது புக் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஆன மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு. அதனால அர்த்த பஞ்சகாதிகாரம் இப்படி அர்த்த பஞ்சகத்தை நாம தெரிஞ்சின்றாலும் கூட உபாயம் அனுஷ்டிக்கணும், அதுதான் இந்த பிரபத்தியெல்லாம் இருக்கட்டும். அதனால உபநிஷத்துல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா அந்த உபநிஷத்துக்கு தானே இது முதல் வித்து மூலம் மாதிரி. உபநிஷத்துல போக்தா போக்யம் பிரேரிதா அப்படின்னு 3 பேரை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சவனுக்கு தான் மோட்சம் வரும் அப்படின்னு சொல்றது. போக்தா போக்யம் பிரேரிதா அப்படின்னு இருக்கு. போக்தா அப்படின்னு சொன்னா அனுபவிக்கிறவன் அர்த்தம். போக்யம் அப்படின்னு சொன்னா அனுபவிக்கக்கூடிய வஸ்து. பிரேரிதா அப்படின்னா நியமிக்கிறவன். இத அப்படியே சொல்லிட முடியாது. முதல்ல ஒரு விதமா சொல்லுவோம். போக்தா அப்படின்னா அனுபவிக்கிறவன் அப்படின்னா சேத்தனம்னு வச்சுக்கோ. சேத்தனா இருக்க ஜீவன் அப்படின்னு. போக்யம் அப்படின்னா அனுபவிக்கக்கூடிய வஸ்து, அச்சேதனமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள். அச்சேதனமா இருக்கக்கூடிய பதார்த்தம் என்ன? பழம் இருக்குது, அச்சேதனம், நாம அனுபவிக்கிறோம் சொல்றேன். ஆன மாதிரி இருக்கக்கூடிய நாம அனுபவிக்கக்கூடிய அச்சேதன பதார்த்தங்கள் தான். பிரேரிதா அப்படின்னா நம்ம உள்ள இருந்து அந்தர்யாமியா நியமிக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். இது பொதுவில் அப்ப சேத்தனன் அச்சேதனம் ஈஸ்வரன் பேர், நியமிக்கிறவனுக்கு ஈஸ்வரன் பேர். அதனால போக்தா போக்யம் பிரேரிதா அப்படின்ற தெரிஞ்சின்றாதான் மோட்சத்தை தர முடியும்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த போக்தா யாரு? ஜீவன் சேத்தனன். போக்யம் என்னது? அச்சேதன வஸ்து. பிரேரிதா யாரு? ஈஸ்வரன். அதனால இது 3த்தையும் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த 3 பொருள்கள், ஒரு பொருள்ன்றது தத்துவம், உண்மையான அதான் தத்துவத்திரய சிந்தனாதிகாரம் அப்படின்னு. தத்துவத்திரய சிந்தனாதிகாரம்னு அடுத்தது சொல்ற. இந்த இடத்துல இந்த போக்தா போக்யம் பிரேரிதான்றது சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன் சொன்னமே, இது முழுசா சொல்லப்படலை. அதாவது போக்தான்றது யாருன்னா அனுபவிக்கிறவனுக்கு போக்தான்னு பேர். இப்ப நாமும் தான் அனுபவிக்கிறோம், ஈஸ்வரனும் தான் அனுபவிக்கிறான். நாமும் அனுபவிக்கிறோம், ஈஸ்வரனும் அனுபவிக்கிறான். ஈஸ்வரனுக்கு ஞானம் இருக்குதே, நமக்கும் ஞானம் இருக்குது, சைத்தன்யம் இருக்குது. அதனால அதனால அனுபவிக்கிறான். அதை நாம அப்போ ஈஸ்வரனும் தான் போக்தா. சேத்தனா இருக்கக்கூடிய ஜீவனை மாத்திரம் சொல்ல முடியாது.
சேத்தனா பரமச்சேத்தனா இருக்கிற ஈஸ்வரனுக்கும் அந்த அனுபவம் உண்டு. அச்சேத்தனத்துக்கு வேணா போக்திருத்துவம் கிடையாது. ஏன்னா அது அச்சேத்தனம், அறிவில்லாத வஸ்து, அதை அனுபவிக்கவே முடியாது. அது அனுபவத்தை வேணா கொடுக்குமே தவிர மற்றவாளுக்கு அது அனுபவிக்க முடியாது. அச்சேத்தனம், அறிவில்லாத வஸ்து. ஆனா சேத்தனா இருக்கும் எம்பெருமானும் சேத்தனம் தான். நாமெல்லாம் அவர சேத்தனன், அவன் பரமச்சேத்தனன், உயர்ந்த சேத்தனன். அப்ப எம்பெருமானும் போக்தான்னு சொல்லணுமா? அப்படி இல்லாத சேத்தனன்னு மாத்திரம் இந்த ஜீவனை மாத்திரம் சொல்லிட்டுமே அப்படின்னா, அதாவது போக்திருத்துவம் இருக்கக்கூடிய இதுல பிரேரகத்துவம் இல்லாத நாம சொன்னோம் போக்தான்னு சொல்லி. ஈஸ்வரனுக்கு என்னன்னா, ஏன் அவனை போக்தான்னு சொல்லுவேன்னா, அவன் போக்தாவா இருக்கிறதோட கூட அவன் அதிகப்படியா பிரேரிக்கிறவனா இருக்கான். அதனால பிரேரகன் அப்படின்னு அவனை சொல்லிட்டோம், ஈஸ்வரனை தனிய. இப்போ ஜீவன் மாத்திரம் பிரேரிக்கலையா அப்படின்னா, ஆபீசர் வந்து கீழே இருக்கிறவன்லாம் பிரேரிக்கிறான், நியமிக்கிறானே அப்படின்னா அதெல்லாம் உபாதி பிரயுக்தமா. அவன் ஆபீசர்னு இருக்கிறதுனால நியமிக்கிறான், இல்லைன்னா நியமிக்க முடியாது. அப்படி இல்லை, பெருமாளுடைய நியமனம் எல்லார் உள்ளேயும் பூந்து நியமிக்கிறான். அதனால அந்த பிரேரகத்துவம், நிருபாதிக பிரேரகத்துவம் இருக்கிற எம்பெருமான பிரேரித்தான்னு சொல்லிட்டோம். அந்த பிரேரகத்துவம் இல்லாத போக்திருத்துவம் இருக்குதே, அவனை போக்தான்னு சொன்னோம், இந்த ஜீவனை. இப்போ போக்கிய வஸ்துன்றது எல்லாருமே போக்கிய வஸ்து தான். மூணுமே, அச்சேத்தனம் மாத்திரம் போக்கிய வஸ்து இல்லை, சேத்தனன் கூட போக்கிய வஸ்து தான். அப்பா பிள்ளைய கொஞ்சறான், அப்பா மடியில அது உருண்டு பரண்டு அப்பாவை அனுபவிக்கிறது. பிள்ளைக்கு அப்பா போக்கியமா இருக்கான், அப்பாவுக்கு பிள்ளை போக்கியமா இருக்கான். இப்படி இருக்குது. ஈஸ்வரனும் நம்மலாம் வந்து அனுபவிக்கிறான், நாமும் ஈஸ்வரனை அனுபவிக்கிறோம். இப்போ போக்கியம்ன்றது 3 பேருக்குமே உண்டு. ஆனா வேற ஒண்ணுமே இல்லாத இருக்கக்கூடிய போக்கியம், வேற தன்மை இல்லாத கேவல போக்கியம் இருக்கக்கூடிய வஸ்துவை போக்கியம் சொல்லிடும். அதாவது போக்தாவான தன்மையோ பிரேரிதாவான தன்மையோ இல்லாம கேவலம் போக்கியம் ஒன்னே இருக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய தன்மையா இருக்கக்கூடிய அச்சேதனத்தை போக்கியம்னு சொன்னோம். கேவலம் என்ன, அதாவது பிரேரகத்துவம், நிருபாதிக பிரேரகத்துவம் இருக்கவனே பிரேரிதான்னு சொன்னோம். அந்த பிரேரகத்துவம் இல்லாதவனை போக்தான்னு சொன்னோம். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தத்துவத்திரய சிந்தனாதிகாரம் அப்படின்னு அடுத்த அதிகாரம். இப்படி தத்துவத்திர சிந்தனாதிகாரத்துல ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுண்டா கூட, இப்போ அர்த்தபஞ்சகாதிகாரத்திலேயே இதெல்லாம் பத்தி ஓரளவு தெரிஞ்சுட்டு இருக்கோம் நாம. பிராப்திய பிரம்மண ரூபம்னுச்சே ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுட்டோம். பிராப்திச்ச பிரத்யேகாத்மனா அப்படின்னு சொல்லச்சே ஜீவனை பத்தி தெரிஞ்சுட்டோம். விரோதி அப்படின்னு சொன்னமே, அப்போ போக்கிய வஸ்துவை பத்தி தெரிஞ்சுட்டோம். பலம்னு சொன்ன இடத்துலயும் அந்த போக்கிய வஸ்துவை பத்தி தெரிஞ்சுட்டோம். என்ன, பலமா இருக்கிற வைகுண்டம் போக்கிய வஸ்து, இங்க விரோதியா இருக்கிற இந்த லீலா விபூதி பதார்த்தங்கள் இருக்குது, அதுவும் போக்கிய வஸ்து. அதுலயே தெரிஞ்சுட்டோம். இருந்தாலும் அங்க சமுதாயமா தெரிஞ்சுட்டு இங்க விவிச்சு தெரிஞ்சுக்கிறது, விசேஷமா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தத்துவத்திரய சிந்தனாதிகாரம்னு தனியே சொல்லப்பட்டது. அதே மாதிரி அர்த்த பஞ்சகத்திலையும் ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுட்டோம். தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்திலையும் ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது போராது, பரதேவதா பாரமார்த்தியம் இருக்கணும். இவன் தான் பரதேவதை அப்படின்ற பாரமார்த்திய தன்மை இருக்கணும், அந்த உயர்ந்த தன்மை இருக்கணும்.
அது இல்லைன்னா யாரை வேணாலும் சேவிப்போம். அப்படி யாரை வேணாலும் சேவிச்சா மோட்சம் வராது. அதனால பரதேவதா பாரமார்த்தியம் ஓணுமானத்தினால பரதேவதா பாரமார்த்திய அதிகாரம் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால். ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு ரொம்ப மைன்யூட்டா பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் தெரியும். சாஸ்திரத்தை ஆராய்ஞ்சு அப்படி பார்த்தா, ரொம்ப சூக்ஷ்மமா பார்த்தா அவன் தான் தெய்வம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள். ஐயோ மற்றவாள்ல தொழ மாட்டா அவனை அல்லால் அப்படின்னு. அப்படி இருந்தாதான் பறவை காந்தி தனம் இருக்கும், பரதேவதா பாரமார்த்தியம் இருக்கும். அப்படி இருந்தால்தான் மோட்சம், அவளுக்கு தான் மோட்சம் வரும். எல்லாரையும் ஒண்ணு நினைச்சுட்டு இதுவா இருந்து சரி அவன் ஈஸ்வரன் தான் இவனும் சேவிப்போம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதனால பரதேவதா பாரமார்த்தியத்தை நாம உடையவாளா இருந்தாதான் மோட்சம் கடியமானதுனால இந்த பரதேவதா பாரமார்த்தியத்தையும் சொல்லப்படுறது. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த ரகசிய திரேசாரம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா இததான் சொல்றது. இந்த 4 அதிகாரத்துல சொல்லப்பட்ட பிரதான பிரதிதந்திரம் என்ன? பிரதான பிரதிதந்திரத்திலே ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுட்டோம், நம்ம பத்தியும் தெரிஞ்சுட்டு இருக்கோம், நம்மோட கூட இருக்கிற அச்சேதன பதார்த்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனாலும் அடுத்த அதிகாரத்துல அர்த்த பஞ்சகத்துல தெரிஞ்சு அது ஒரு விதமா தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் தத்துவத்திரை சிந்தனா அதிகாரத்துல தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்துல. இப்படி இந்த 4 அதிகாரத்துல சொன்ன விஷயங்களை அது சொல்றது. இந்த 4 அதிகாரத்துல இத தெரிஞ்சுட்டாக்கா அதுக்கப்புறம் இதுக்கு மேல ஒரு 6 அதிகாரம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா நாம எப்படி பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றது. முமுட்சுத்வாதிகாரம், அதிகாரி விபாகாதிகாரம், உபாய விபாகாதிகாரம், பிரபத்தி யோகியாதிகாரம், பரிகர விபாகாதிகாரம், சாங்க பிரபதனாதிகாரம் அப்படின்னு 6 அதிகாரம் இருக்கு. இந்த 6 அதிகாரத்துல என்ன விஷயம் சொல்லப்படுறதுன்னு சொல்லுவோம். இந்த 4 அதிகாரத்துல சொன்னதும் இந்த 6 அதிகாரத்துல சொல்ல போறதும் இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு போதிக்கிறது. என்னது? இந்த ரகசியத்திரயம் மூலமந்திரம். அப்படி போதிக்கிறதுனால நம்முடைய அஜ்ஞானம் தீர்ந்து நாம பரதேவதையா இருக்கக்கூடிய எம்பெருமானத்தை சாங்க பிரபதனத்தை பண்றோம். அதனால இந்த அஜ்ஞானம் தேர்றத குரும் அப்படின்னு குருன்ற பதம் காண்பிக்கிறது. இப்போ இதுல இந்த 4 இத எம்பெருமான பத்தியும் நம்ம பத்தியும் சொன்னது இருக்குது. இப்ப எப்படி அனுஷ்டானத்தை பத்தி சொல்ல போற விஷயம் 6 அதிகாரத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் மேலேயும் இது பண்ணலாம். இந்த 10 அதிகார விஷயத்த குரும் அப்படின்றத பதம் காண்பிக்கிறது. ஏன்னா நம்முடைய அஜ்ஞானம் எல்லாம் அதனாலதான் போறது. அஜ்ஞானம் போய் எம்பெருமான இடத்துல நிலை பெற்று அவனை இது பண்றோம், சரணாகதி பண்றோம். அதனால இந்த 12 அதிகாரத்துல முதல் அதிகாரத்தை உபோத்தாதிகாரத்தை கமப்பின்றதும், 2வது சார நிஷ்கர்ஷத்தை ஆத்தியம் அப்படின்றதும், குருன்றது மேல பிரதான பிரதிதந்திரம் தொடங்கி சாங்க பிரபதம் வரையில் உண்டான அதிகாரங்களை 10 அதிகாரங்களை இது குறிக்கிறது. மேல அடுத்தது பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதி நெதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித் யதீதானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்ஸவம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.